தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால நீங்க கூடி ஆண்டோட வார்த்தையை கேட்கிற உங்க ஓரத்துல நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத பகுதி, வேத வசனம் நான் உங்க மத்தியில வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1-2 ஒரு சில வசனம் வாசிக்கிறேன். 5 முடிச்சிருவேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசேப்பலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசேப்பு எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாத போனா தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெரிய பெயர்சாபாவுக்கு புறப்பட்டு போய் தான் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூர செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரும்போது கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பாரிக்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூர செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திர பண்ணினான். அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 6 அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தை தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். 7வது வசனமும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அருமையான சகோதரன் சகோதரியில இதை கேட்டீல இது என்ன தெரியுமா? எலியா நல்லா ஒரு வல்லமுள்ள ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரோட நெருங்கி வாழ்ந்தவர், அதே போல உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். திரும்பவும் கடைசி காலத்துல அவர் வருவார். அதை வெளிப்படுத்தும் விசேஷங்களை படிச்சீங்கன்னா அதுல தெரியும். பைபிள் படிக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியும். அப்ப இந்த எலியாவுக்கே ஒரு சோர்வு, ஒரு பயம். இப்ப பாருங்க, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளையும் பட்டயத்தினால கொன்று போட்ட செய்திய அனைத்தையும் ஆகாப்புங்கிற ராஜா தன்னுடைய மனைவி ஏசேப்பலுக்கு தெரியப்படுத்தின உடனே இவன் அதை கேள்விப்பட்டு நான் அப்படின்னா அப்புறம் இவன் என்ன செய்யறான் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த எலியா இந்த பாகாருடைய தீர்க்கதரிசிகளாம் என்ன செய்யறான், கொண்டு போடுறான். இந்த சம்பவத்தை கேள்விப்படுறதுனால இவருக்கு ஒரு எரிச்சல். அதனால அவங்க கோபுர பிராணனுக்கும் பதிலாக நான் என்ன செய்வேன், நாளைக்கு இந்நேரத்துல உன்னை கொண்டு போட போறேன், உன்னை கொலை செய்ய போறேன்னு என்ன செய்யறான், மிரட்டல் விடுறான். இதை கேள்விப்பட்ட அந்த எலியா என்ன செய்யறான், தன்னுடைய பிராணனை தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு வனாந்தரமான ஒரு பாதையில ஒரு நாள் முழுவதும் நடந்து போயிட்டு ஒரு சூர செடிக்கு கீழே என்ன செய்யறான், படுத்துக்கிறான். சகோதரி மல்லியா, அம்மா, வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும், வசனம் தான் உங்களை காப்பாற்றும். பாசு தலையில கை வைக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, வசனம் உங்களை காப்பாற்றும். வசனத்தை கேளு. அப்ப இந்த சூர செடி கீழே படுத்திக்கிட்டு என்ன செய்யறான், நான் சாகணும், நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜீவனுக்கே கசப்பாக இங்க என்ன செய்யறான், தன்னை காப்பாத்திட்டு போறான். அவன் பிராணனை காப்பாத்துறதுதான் அங்க போறான். அங்க போயிட்டு ஆண்கள்கிட்ட என்ன செய்யறான், வருத்தப்பட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு நான் சாகணும், நான் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், முறுமுறுத்துக்கிட்டு படுத்து தூங்குறான். ஆனா அவனை என்ன செய்யற, தைரியப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புறாரு. தூதனை அனுப்பி அந்த தூதன் எழுப்பி தலையில சுடப்பட்ட அப்போ அட அது எண்ணெயில அந்த பட்னியா கிடையாது அந்த எலியாவுக்கு, அந்த பிள்ளைக்கு என்ன பதார்த்தங்களை கொடுத்தா வயிறு என்ன செய்யும், கோளாறு பண்ணும், ஏதாவது பிரச்சனை பண்ணும். தலையில சுடப்பட்ட அடைய ஆண்டவர் கொடுத்து தூதன்கிட்ட என்ன செய்யறா, அனுப்பி அந்த தூதன் கொண்டு கொடுத்து தண்ணீரையும் கொடுத்து எழுப்பிடுறான். சாப்பிட திரும்பவும் படுத்துக்கிட்டான். திரும்பவும் அதே போல கொண்டு தட்டி எழுப்பி கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லி தூதன் எழுப்பி சாப்பிட வைக்கிறான். இதுல என்ன உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னா, இந்த அருமையான சகோதரன் சகோதரியில அந்த எலியா அவருக்கு வல்லமையான தீர்க்கதரிசி ஊழியக்காரரு. அவரு அந்த விஷயத்துல ஒரு பெண் அந்த சொன்ன அந்த வார்த்தையை அவரால் சகிச்சு கொள்ள முடியாம
தாங்க முடியாம சோர்ந்துட்டாரு, பயந்துட்டாரு. மனுஷரோட வாழ்க்கையில இது சர்வசாதாரணமா ஏதோ ஒண்ணு வரும். ஆனா ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுனால என்னன்னு சொன்னாக்கா ஒரு தைரியம் கொள்ளணும். எந்த ஒரு சோதனையும் ஆண்டவர் அனுமதிக்காம வராது. ஆனா அது நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு, சரி பண்றதுக்கு தான் வரும். பாருங்க, இது அந்த காலத்துல ஆண்டவர் அப்பந்தான் கொடுத்து விட்டாரு தூதனிட்ட. தேவைப்பட்டா உங்களுக்கு கொடுத்துவாரு, தேவைன்னா கொடுப்பாரு. நான் அது மட்டும் சாட்சிகளை என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு அப்பமாக, அடையாக, ஆகாரமாக என்ன கொடுத்திருக்கிறான்னு சொன்னாக்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கால ஒரு வசனம் விதமா சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 4:4 வசனம், அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான பத்தி இயேசு இருக்காரு. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில, தேவ ஜனங்களை உங்களை இந்த காலத்துல பலப்படுத்துறது தேவ வார்த்தை தான். தேவ வார்த்தைகளை என்ன செய்யும்? பசி ஆறும். உங்களுக்கு உடம்பு, உங்களோட சரீரம் பலப்படும். அதே போல உங்களுடைய சரீரத்துல ஜீவன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும். அதனாலதான் நீங்க என்ன செய்யுங்க? பைப்ல படிங்க, வேத வசனத்தை நன்றாக நீங்க படிங்க. இதனாலதான் சொல்றது, நீங்க படிக்கும் பொழுது தேவ வார்த்தைகள் தூதனை போல சபையில நின்று தேவ வார்த்தைகள் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அது கேட்டு நீங்க உள்கொண்டு அதனால நீங்க பலப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உங்களோட ஆட்டுக்குரிய ஜீவிய வெகு தூரம், உங்களுடைய ஊழியத்தின் பாதை வெகு தூரம். நீங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவருக்காக வாழ்ற அந்த ஆட்டுக்குரிய ஜீவி என்ன வெகு தூரம். இப்ப உங்களுக்கு சாவு கிடையாது. நீங்க இப்ப சாவு நீங்க விரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னா நீங்க ஆண்டுடைய அப்பத்தை, ஆண்டுடைய அந்த வசனமாய அப்பத்தையும் நீங்க ருசிக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை நீங்க உள்படும் பொழுது அது உங்களை பலப்படுத்தும். இந்த காலங்கள்ல என்ன செய்யும்? ஆண்டோட வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும், ஜீவனை தரும், உங்களை பலப்படுத்தும், உங்களை வெகு தூரம் ஓட விடும். எத்தனையோ பேரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னோட நான் செத்துறணும், இன்னோட என் உயிரை மாண்டணும், நான் கடல்ல பாடுபட்டிருக்கிறேன், நான் அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறேன், இன்னோட சாவுன்னு சொல்லி சாவறதுக்கு போற வழியில ஆண்டோட வார்த்தையை எத்தனையோ பேரை சந்திச்சு என்ன செய்திருக்காரு? காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் காப்பாத்தி சாட்சி அமைச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சகோதரர் தினாரன் ஏசு அழைக்கிறா, அவரோட சாட்சி கேட்டோம்னா அப்படிதான். என்ன நம்மளோட மாவட்டத்துல ஒருத்தருக்கு சங்கரன் ஜான் பாலுங்க, அவர் கூட ஆண்டோட வார்த்தையை கேள்விப்பட்டதுனாலதான் உயிரோட இருக்கிறாரு. இல்லைன்னா அவரெல்லாம் செத்து போயிருப்பாரு. இதான் ஒரு மனுஷனை காப்பாத்துறது. ஆண்டவர் அன்னைக்கு தூதன் கொண்டு அப்போது அடைய கொடுத்து நீ இது சாப்பிட்டு நீ எழுப்பி நீ பண்ண முடியாத தூரம் வெகு தூரம் சொன்னது போல இந்த காலத்துல ஆண்டவருடைய வசனமே நீங்க அதிகமாக நீங்க புசிக்க உள்கொள்ள ருசி பார்க்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாழ அந்த வார்த்தை தான் உங்களை வெகு தூரம் உங்களோட உயிரை காப்பாத்தி உங்களை வெகு தூரம் கடந்து போக வைக்க அருமையானவர்களை. நீங்க அதனால நீங்க ஆண்டோட வார்த்தையை நீங்க என்ன செஞ்சா அதிகமாக கேளுங்க. ஆண்டவர் நெருங்கி வாழ்றதுக்கு வழிய பாருங்க. ஆண்டோட வார்த்தை உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு உயிரை கொடுக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அதனாலதான் என்ன செய்ய, பைப்ல நல்லா தயவு செய்து பைப்ல நீங்க படிங்க. அந்த வசனத்து மூலமா படிங்க. வேத பாடத்தை தயவு செய்து சில வேளையில பாஸ் நடத்தி இருக்கிறாங்க, சில வேளையில அப்படி இப்படி இதோட போராட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் பேசுறாங்க. சில வேளையில பேச நான் யோசிப்பேன், இந்த யூடியூப் எடுத்திருந்தா நல்லா இருக்குமே, நல்லா செய்தியா இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். அவளுக்குதான் தேன் போல இருக்கு சில வார்த்தைகள். ஆனா அன்னைக்கு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. பரிசுத்தவங்க ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டு பைப்பு செடியை பத்தி வேத படத்தை பத்தி திரும்ப சொல்றாங்க, அது உங்களை காப்பாத்தும் சொல்லி. ஆனா நம்ம ஆளுங்க அதை கூட அலட்சியம் பண்றீங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க கை கொள்ளுங்க. வேத வசனம் உங்களை காப்பாத்தும், உங்களுக்கு உயிர் கொடுக்கும், ஆசீர்வதிக்கும், வெகு தூரம் உங்களை கடந்து போக பண்ணும், உங்களை சாட்சியா நிறுத்தும். ஆமென்.